அது 14 உலகங்களும் கிடைக்கிறத விட ஒரு முகூர்த்த காலம் முன்னாடி இருந்தால் அதுதான் எனக்கு பரமஸ்ரேயஸ்கரமாக இருக்கக்கூடியது. அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வேற ஒன்று கிடையாது. நீ என்ன விட்டுட்டு போகப்படாது அப்படின்னு துடிக்கிறாள். சுவாமி 2 பேருக்கு நடுவில் லக்ஷ்மணன் ஒரு பக்கத்தில் ஒரே சீரன் இருக்கான். ஆதிசேஷனுடைய அம்சம். அம்மாவானவள் துக்கத்தால் மூர்ச்சை போட்டு விழுந்துள்ளோ அப்படின்னு இருக்கு. ஷீ இஸ் ஆன் தி வர்ஜ் ஆஃப் அன்கான்ஷியஸ்னஸ். விசஞ்ஞ கல்பாம் அப்படின்னு இருக்கு. விசஞ்ஞானாக்க கல்ப பிரஜை இல்லாமல் இருக்க. கல்பான்னு சொன்னாக்க ஜஸ்ட் இதுக்கு குறைச்சல், ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் இட்னு அர்த்தம். விசஞ்ஞ கல்பாம்னா ஷீ இஸ் அபவுட் டு ஃபால் அன்கான்ஷியஸ். அப்படி இருக்கக்கூடிய தாயார் இன்னொரு பக்கத்தில் அபிப்பிரதப்தம், தப்தம் பிரதப்தம் அபிப்பிரதப்தம் சௌமித்ரி ஷீரின் இருக்கான் லக்ஷ்மணன். இவா 2 பேருக்கு நடுவில் சுவாமி பெரிய தீப்பந்தத்தால் பாதிக்கப்பட்ட யானையை போல தவிச்சாள் அப்படின்னாள். நரைகி இவோல் காவிகி அப்படி தவிக்கக்கூடிய பிரபு அவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் அம்மா ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் வச்சிருந்து தர்மத்தை உபதேசம் பண்ணாலாம். தர்மத்தை தம்பிக்கு உபதேசம் பண்ணாள், அம்மாவுக்கு நேரம் உபதேசம் பண்ணல. அது அம்மா இன்சிடென்ட்லாம் கேட்டுட்டு போட்டோம். தம்பிக்கு சொல்றது தான் எனக்கு உரிமை இருக்கு, அம்மாவுக்கு தர்மம் சொல்றது எனக்கு உரிமை இல்லை. அதனால தாத்தேன்னு குழந்தைன்னு கூப்பிட்டுருக்காள். லக்ஷ்மணனை கூப்பிட்டு தர்மார்த்தகாமா கலு தாத்தலோகே அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. தாத்தன்னு கூப்பிட்டதுனால லக்ஷ்மணனை பார்த்து சொல்லியிருக்காள். தர்மத்தை சொன்னது பெருசு இல்லை, சொன்னவன் யார் சொன்னான் தெரியுமா, எப்படி சொன்னாலும் தெரியுமா. தர்மத்தை யார் வேணா சொல்லலாம். இட் இஸ் ஈஸியஸ்ட் திங் இன் தி வேர்ல்ட் டு ப்ரீச் தர்மா. ஆனா தர்மத்தை விட்டு தான் ரெவலேஷன் கூட வழுவாமல் இருந்து தர்மத்தை உபதேசம் பண்ணாலாம். சமாதரஞ்சைவ விசஞ்ஞகல்பாம் ஆர்த்தஞ்சதூமித்ரிம் அபிப்பிரதப்தம் தர்மே ஸ்திதः தர்மியமுவாச வாக்கியம் யதா சயேவார்கதி தத்ர பக்தும். அவன் ஒத்தந்தான் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி தர்மத்தை படி சொல்ல முடியும். யதா சயேவார்கதி தத்ர பக்தும். சேதாயுகத்தில் சுவாமி ராமன், கலியுகத்தில் நம்ம மகாபிரிவா தர்மத்தை விட்டு வழுவாமல் தர்மத்தை பிரச்சாரம் பண்ணி அப்படி தான் அனுஷ்டானம் பண்ணாமல் இருந்தா அவ வாக்குக்கு அவ்வளவு சக்தி இருந்திருக்காது, தபஸ் இருந்திருக்காது. அவ சொல்ற வாக்கு இன்னைக்கு நேர என்னைக்கோ சொன்ன வார்த்தை இன்னைக்கு பிரிண்டட் பேஜில் படிக்கிற பொழுது கூட மனசு தொடருதுனாக்க அவ்வளவு தபஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டா அந்த வாக்குக்கு. தர்மே ஸ்திதா தர்மியமுவாச வாக்கியம் யதா சயேவார்கதி தத்ர பக்தும் தர்மார்த்தகாமாஹ கலு தாதலோகே சமீக்ஷிதா தர்ம பலோதகேஷு தே தத்ர சர்வே ஸ்யுரசன்னிவிஷ்டா பார்யேவ புத்ரா அபிமதா சுபுத்ரா. தர்மம் தான் பிரதானம். தர்மத்துடைய விளைவாக தான் அர்த்தமும் காமமும் ஒரு மனுஷனுக்கு வந்து சேரணும். ஒரு குடும்பம் இருந்தால் எஜமானனுக்கு கட்டுப்பட்டு எஜமானுக்கு அவனுடைய சொல்லுக்கு அடங்கி பத்னியும் குழந்தைகளும் இருந்தால் அந்த குடும்பம் கண்ணியமாக இருக்கும். அவ தான் தோண்டித்தனமாக நடந்தால் குடும்பத்துக்கு மான மரியாதையோடு வாழ முடியுமா? அந்த மாதிரி தர்மார்த்தகாமா கலுதா தலோகே சமீக்ஷிதா தர்ம பலோதகேஷு. தர்மத்துக்கு விரோதமில்லாமல் திரவியம் வரணும், தர்மத்துக்கு விரோதமில்லாமல் போகத்தை அனுபவிக்கணும். நிழல் ஒருத்தருக்கு பின்னாடி வரணும்னு நினைச்சான்னா நிழலை கட்டிப்பிடிச்சு இழுத்துன்னு போக முடியுமா? நிழல் பின்னாடி வரணும்னா இவன் ஒன்றும் செய்ய வேண்டாம். இவன் சும்மா பாதையில் போயிட்டே இருந்தால் போகிறோம், போயிட்டே இருந்தால் நிழல் தானாக பின்னாடி வரும். அந்த மாதிரி பணம் வேணும், போகங்கள்லாம் வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுறா. அது நிழலை போல. அது பின்னாடி தொடர்ந்து வரணும்னா இவன் பாதையில் போயிட்டே இருக்கணும், முன்னாடி போயிட்டே இருக்கணும். அதான் தர்மம். தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டே இருந்தால் அர்த்தமும் காமும் பின்னாடியே தொடர்ந்து வரும். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் ஷேடோ அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவா. ஷேடோங்கிறது தான் நிழல், அர்த்தமும் காமமும் ஷேடோ தான். இட் இஸ் நாட் சப்ஸ்டன்ஸ். தர்மம் தான் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நாம் இது இன்டைரக்டாக இதில் தெரிஞ்சுக்கணும். द्वेषो भवति अर्थपरो हि लोके काहमात्मता कल्वपि न प्रशस्तः यस्मिंस्तु सर्वे सुरसन्निविष्टा धर्मो यतस्यात् तदुपक्रमेता द्वेषो भवति अर्थपरो हि लोके काहमात्मता कल्वपि न प्रशस्ता. ஒருத்தன் பணம் பணம்னு பணத்துக்காக பிசாசா பறந்தான்னா உலகம் முழுக்க அவனை பார்த்து காரி துப்பும் துவேஷத்துக்கு தான் காரணமாக இருக்குமே தவிர வேற ஒன்றும் லாபம் கிடைக்காது. நமக்கு ராஜா வயசுல பெரியவர் விருத்தர் பிதா, அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவர் கோபத்தாலேயோ காமத்தாலேயோ துவேஷத்தாலேயோ எந்த காரணத்தால் வேணா ஒரு உத்தரவு போடட்டும். அந்த உத்தரவை பரிபாலனம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு உரிமையை தவிர ஏன் உத்தரவு போட்டார்னு கேட்கறதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை இல்லை. லக்ஷ்மணா
குருश्च राजा च पिता च वृद्धः द्वेषात् प्रहर्षात् यदि वापि क्रोधात् प्रहर्षात् यदि वापि गामात् यद्व्यादिशेत्कार्यमवेक्ष्यधर्मं कस्तं न कुर्यात् अन्विशंसवृत्तिः. இப்படி லக்ஷ்மணன் பார்த்து சொல்லிவிட்டு அம்மாவை பார்த்து சொன்னாலாம் ஒரு ஸ்லோகம். தஸ்மின் புனர்ஜீவதி தர்மராஜே விசேஷதः ஸ்வேபதி வர்த்தமானே தேவி மயாசார்த்தம் இதோபகச்சேத் கதம் ஸ்விதன்யா விதவேவனாரி. அப்பா இருக்கிற பொழுது அப்பா விட்டுட்டு என்னோட கூட வரேன்னு சொல்றேடே, அப்பா காலத்துக்கு அப்புறம் பர்த்தாவுடைய காலத்துக்கு அப்புறமா தான் புள்ளியோட சேர்ந்து இருக்கணும் தாயா. அப்பா இருக்கிற போது அதுவும் சாதாரணமான பிதா இல்லை, வர்த்தா இல்லை, விசேஷதா ஸ்வேபதி வர்த்தமானே, ஸ்வதர்மத்தை விட்டு வழுவாமல் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி அவர் இருக்கிற போது அவர் விட்டுட்டு என்னோட கூட வரேன்னு சொல்றேடே, இது தர்மமா? உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஒரு விதவாஸ்திரிக்கு இருக்கக்கூடிய நியமம் தான் இது. உங்களுக்கு இந்த மாதிரி நியமத்தை சாஸ்திரமானது விதிக்கலையே. பிரசாதகன் நரவிருஷவஸ்வமாதரம் பராக்கிரமாத் ஜிகமிஷுரேவ தண்டகானி அதானுஜம் விருஷம் அனுசாஸ்திய தர்சனம் சகாரதாம் ஹிருதி ஜனனீம் பிரதட்சிணுகு. தாயாருக்கு இப்படி தர்மத்தை ஞாபகப்படுத்திவிட்டு லக்ஷ்மணனுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணிவிட்டு தன் பராக்கிரமத்தால் காட்டில் போய் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு வர முடியும்னு தீர்மானத்தோடு இருக்கக்கூடிய பிரபு மனசுல அம்மாவை பிரதட்சணம் பண்ணாலாம். சகாரதாம் ஹிருதி ஜனனியும் பிரதட்சணம். ரொம்ப ரொம்ப நாசுக்காக தான் தர்மத்தை ஞாபகப்படுத்திருக்காள் தாயாருக்கு. ஆனா அப்படி ஞாபகப்படுத்துறது கூட அதிக பிரசங்கத்தனமோ, அதுக்கு க்ஷமாபனம் கேட்கிற மாதிரி சகாரதாம் ஹிருதி ஜனனியும் பிரதட்சிணுகு. இப்படி தாயார மனசுல பிரதட்சணம் பண்ணிவிட்டு லக்ஷ்மணன் பார்த்து சொல்ற, லக்ஷ்மணா நீ வருத்தப்படாத, காட்டுக்கு போக முடியாது வந்துட்டு வருத்தப்படாதே. மாஸ்ம லக்ஷ்மண சந்தாபம் கார்ஷீகி லக்ஷ்மியா விபர்யஜே ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா. ராஜ்யம் வேணுமா வனவாசம் வேணுமான்னு என்னை யாராவது வந்து கேட்டா வனவாசம் தான் வேணும்னு தேர்ந்தெடுப்பேன். வனவாசத்துல தான் பெரிய லாபங்கள்லாம் இருக்கு, ராஜ்யத்தில் இருந்தால் அந்த லாபங்கள்லாம் கிடைக்காது. காட்டுக்கு மாத்திரம் பகவான் போகாமல் இருந்தா ஒரு குகனுடைய பக்தி, ஒரு சபரியுடைய பக்தி, ஒரு ஆஞ்சநேயனுடைய பக்தி, ஒரு விபீஷனுடைய சரணாகதி, ஒரு சுக்ரீவனுடைய நட்பு, அதே மாதிரி சீதையுடைய பாதிவிருத்தியம், ராவனுடைய புஜபராக்கிரமம், பகவானுடைய வீரியம் பௌருஷம், அதே மாதிரி பரதனுடைய பெருமை, அப்பாவான தசரதர் ராமன் மேல் வச்சிருந்த பிரியம், எத்தனை விஷயம் தெரியாம இருக்கும். அதெல்லாம் பின்னாடி கைகைக்கு சரணத்தில் வந்து நமஸ்காரம் பண்றது பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி சொல்ல போற. காட்டில் போனதுனால்தான் இத்தனை விஷயம் தெரிய போறது. வனவாசோ மகோதய. எப்போதுமே சௌக்கியத்தில் ஒரு மனுஷன் he cannot develop to his fullest potential. நிழல்லையே வச்சிருந்தா செடி வளராது, கொஞ்சம் உஷ்ணம் படணும், வெயில் பட்டாதான் வளரும். வாழ்க்கையில் எக்ஸ்போஜர் இருந்தாதான் அவனுக்கு என்ன உலகம் என்னன்னு தெரியும். அப்பா அம்மா நிழல்லையே இருந்துட்டாங்கன்னா ஒண்ணுமே தெரியாம சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்போம், அப்பா அம்மா இருக்கா பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு பேசாமல் இருந்துருவோம். உலகம் என்னன்னு தெரியணும்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் இருக்கணும். அதை ஷேக்ஸ்பியர் ரொம்ப அழகா சொன்னான். Sweet are the uses of adversity, which like the toad, ungainly and venomous, bears yet a precious jewel on its head, and this our life, exempt from public haunt, finds tongues in trees, books in the running brooks, sermons in stones, and good in everything. அதனால சிரமம் வருதுன்னு கவலைப்படப்படாது. சிரமத்தை தான் அக்னியில் கொண்டு போய் போட்டாதான் தங்கத்தில் இருக்கக்கூடிய சேதாரம் வெளியாகி அசல் தங்கம் என்னங்கிறது அப்பதான் வெளியில் வரும். ஹேம்னா சம்லக்ஷதே ஹெக்னௌ விசுத்திகி ஷியாமிகாபிபா. அது மாத்திரம் இல்லை, லக்ஷ்மணன் இதை கேட்கிற பொழுது ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வருத்தமா. ததா ப்ருவதி ராமே து லக்ஷ்மணः அதசிராமுஹு ஸ்ருத்வா மத்யம் ஜகாமேவ மனசா துக்கஹர்ஷயோகோ. அண்ணா இப்படி ஒரே தீர்மானமா இருக்காளே காட்டுக்கு போனோம்னு ஒரு பக்கத்தில் வருத்தமா. இவ்வளவு திருத்திமானா இருக்கக்கூடிய அண்ணாவுக்கு தம்பியா வந்து பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதேன்னு சந்தோஷமா. லக்ஷ்மணன் பார்த்து இன்னொரு விசேஷம் தான் சுவாமி. லக்ஷ்மணா, நம்ம எடுத்து வளர்த்த தாயார் திடீர்னு நம்ம காட்டுக்கு போனோம்னு வரம் கேட்க முடியாது, அவளுக்கு தோடி போயிடுமா? அப்பா தான் அப்படி வரம் கொடுத்துட்டு வரா, இல்லை கூட பிறந்த பிராத்தா பரதம் தான் இதற்கு குழந்தையா இருப்பனா? வெயில் காலத்தில் உஷ்ணம் ஜாஸ்தியா போய் ஒரு சின்ன ஓடையில் இருக்கக்கூடிய ஜலம் முழுக்க சூரிய உஷ்ணம் தாங்க முடியாமல் ஆவியா மாறி போயிடுச்சுன்னா அது நதியுடைய தோஷமா? அது நதி என்ன பண்ணும்? நதி புனையா அதுக்கு. நதியின் பிழை என்று நறும்புனல் இன்மை அற்றே பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புறந்தாள்
மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்றுமைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்ற விதியுடைய விளையாட்டு. இதுக்காக போய் நீ போய் வருத்தப்படலாமா அப்படின்னு சுவாமி சொல்ற. அது ஒத்துக்கல லக்ஷ்மணன். விதி அது கையாலாகாதவன் பேசக்கூடிய பேச்சுனா விதிங்கிறது. விக்ரமோ வீதிஹீனோஜகா சதீவம் பரியுபாசதே வீர சூராக சம்பாவிதாத்மானகா நதீவம் பரியுபாசதே அத்தியமத் பௌருஷகதம் தெய்வம் தட்சந்து வைஜனாக. என்னுடைய பௌருஷத்தால விதியையே உண்டு இல்லைன்னு பண்ணுறேன். இந்த கையில் இருக்கக்கூடிய வில்லோ இல்ல பானங்களோ இதெல்லாம் சும்மா சோபைக்காக அலங்காரத்துக்காக இல்ல. ந சோபார்த்தோ இமோ பாஹு நாசிகி ஆபந்தனார்த்தாய ந தனுர்பூஷணாயமே நாசிகி ஆபந்தனார்த்தாய நசராகா ஸ்தம்பகேதவகா அத்தியமத் பௌருஷகதம் தெய்வம் தட்சந்து வைஜனாக. ஒரேடியா கர்ஜிக்கிறார். மனசுல அப்படியே கொதிச்சுன்னு வருது கொந்தளிப்பு. அதை என்னமா நான் அடக்க முடியும்? விதிக்கும் விதியாக தேவர்களுக்கும் மேல இருக்கக்கூடியதா என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வில் இருக்கு பாரு அப்படின்னு உதிக்கும் உரை உறுதி என ஊதை பொங்க கொதிக்கும் மனம் எங்கனும் மாற்றுவன் கோள் இழைத்தேள் மதிக்கும் மதியக முதல்வானவர்க்கும் வலிதாம் விதிக்கும் விதியாகும் என்பில் தொழில் காண்டியல். சுவாமி நம்ம லக்ஷ்மணனுக்கு கண்ணில் அப்படியே கண்ணீர் மல்கி நிற்கிறது. ரீசனிங்கால லாஜிக்கால அவனை கன்வின்ஸ் பண்ண முடியாது. சுவாமி என்ன பண்ண கண்ணீரை முள்ள தொடச்சி விட்டாலாம் கையால. நீ என்ன வேணா சொல்லு, பித்ருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணுவேன், இதான் சனாதனமான தர்மம். விமிருஜ்ய பாஷ்பம் பரிசாந்தியா சகிருதி சலக்ஷ்மணம் ராகவம்சவர்தனः உவாச பித்ரோஹோ வச்சனே வியவஸ்திதம் நிபோதமாம் ஏஷ ஹி சௌம்ய சத்பதः. இதுதான் சரியான பாதை அப்படின்னு கையால கண்ணீரை தொடச்சி விட்ட உடனே சாந்தமாயிட்டான் லக்ஷ்மணன். ராஜாஜி எழுதினார், and he wiped with his hand the tears from Lakshmana's eyes. When Rama did so, Lakshmana grew calm, for the affectionate magic of Rama's touch could work wonders. ஒரு சம்பவம் சொல்லி ஆகணும். பல இடத்துல சொல்லியிருக்கேன், எவ்வளவு வருஷம் சொன்னாலும் மிகையாகாது. வாதத்தால புரிய வைக்க முடியாத விஷயத்தை பர்சனல் தபஸால மகான்கள் எப்படி ஹிருதயத்தில் போய் பதியும்படியா செஞ்சிருவா. திரேதாயுகத்தில் சுவாமி ராமன் பண்ண விஷயத்தை பல விஷயங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா, ராமர் வெள்ளை வேஷ்டி இருந்தா மகாபெரிவா காது வஸ்திரத்தில் இருந்தா, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அப்படியே ராமன் செஞ்ச விஷயங்கள் பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க பெரியவா. ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு வேதவித்து அவர் பல வருஷம் முன்னாடி நேர அவரே கண்டதாக என்கிட்ட சொன்ன விஷயம் இது. வேதபாராயணம் நடந்ததுக்கு பல வேதவித்துகள் வந்திருக்கா. நாங்கள் பிரவச்சனத்துக்கு போயிருக்கேன். சாயங்காலம் சந்தியாவதுக்கு முன்னாடி வேதவித்துகள்லாம் கூட்டியிருக்கா. அவரும் இருந்தேன், நானும் இருந்தேன். ஒரு இடத்த தங்கியிருந்தோம். அப்போ ஒரு வருஷப்பருப்பு ஞாபகம், தமிழ் வருஷப்பருப்பு அன்னைக்கு அரை மணி நேரம் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி கண்ணீர் பிரிக்கினார். ரொம்ப வருஷம் முன்னாடி அவர் பிரம்மச்சாரியா இருக்கிற போது வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணி மகாபெரிவாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு இருக்கு. வைஷ்ணவராக இருந்தாலும் பெரியவா தான் அவருக்கு எல்லாமே. பிரம்மச்சாரியா இருக்கார், பாடசாலையில் எங்கேயோ வாத்தியாரா இருக்கார், வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். சகோதரிகள்லாம் இருக்கா. விவாகத்துக்கு 40 வருஷம் முன்னாடி வேத பாடசாலை வாத்தியாருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும்னு நினச்சி பாருங்க. ரொம்ப சொல்பமான சம்பளம், ஒரு மோரிஞ்சா கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது ஏதோ வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தையால் அப்படி இருந்தா. அவருக்கு ஜெர்மனியிலேருந்து ஒரு ஆஃபர் வந்தது. 35-40 வருஷம் முன்னாடி மாதம் 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம், இங்கே வந்து வேதம் சொல்லணும்னு ஆஃபர் வந்தது. 35 வருஷம் 40 வருஷம் முன்னாடி 3000 ரூபாங்கிறது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரா பண்ணக்கூடிய சேலரி. அது 3000 ரூபா மாதத்துக்குங்கிறது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சேலரி. இவர் பெரியவாழ்கிட்ட போய் கேட்டால் கடல் தாண்டி போக வேண்டாம்னு சொல்லுவான்னு தெரியும். கோஷப்படாமல் பாஸ்போர்ட் விசா டிக்கெட் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டார். இப்போ அப்பா கேட்டானா, நீ எல்லாத்துக்கும் பெரியவாளை போய் கேட்பியே, நீ பெரியவாளை பார்க்கலையே. ஒரு உடனே பெரியவாள்கிட்ட போனால் வேண்டான்னு சொல்லுவா. உங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கார். இந்த பெரியவர் பாவம் வயசானவர் ஒன்றும் சொல்ல முடியல. தங்கிட்ட ஒன்றும் வசதி கிடையாது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. புள்ள தான் எடுத்து அந்த பொறுப்படுத்தி நிர்வாகம் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு விஷயம் சொன்னாரா, நீ பெரியவாள்கிட்ட போய் அனுமதி கேட்க வேண்டாம், அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டா, ஒரே ஒரு முறை தரிசனம் பண்ணி ஒரு நமஸ்காரம் மாத்திரம் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு விட்டேன். வாச திண்ணி அதை படுத்துட்டு இருக்கார். அன்னைக்கு ராத்திரி வாச தண்ணியில் படுத்துட்டு இருக்கார். காத்தால 3 மணி இருக்கும்.
பெரியவா சொப்பனத்தில் வந்து உடம்பு முழுக்க தடவி கொடுத்து என்னை விட்டுட்டு நீ போறியா அப்படின்னு கேட்குற மாதிரி இவருக்கு சொப்பனம். அப்போ கூட இவர் மனசு தளரல, மனசை கல்லா பண்ணின்னு விட்டார். மறுநாள் கிளம்பி பெரியவா இருக்கக்கூடிய இடத்துக்கு போனார். அந்த இடம் எனக்கு டக்குனு இப்போ ஞாபகம் வரல. மேட்டூர் சுவாமி சொன்னார், இந்த சம்பவத்தை சொன்ன உடனே அந்த இடத்த சொன்னார். அவர் கூடவே பெரியவாளோடு இருந்திருக்காரோன்னு ஏதோ ஒரு இடம் சொன்னார். பாதாமின்னு என்ன ஞாபகம், பாதாமின்னு ஒரு இடத்த சொன்னார். பெரியவா அங்கே இருக்கிற போது இவர் நேரம் வந்திருக்கார். வந்து நமஸ்காரம் பண்ணாராம். நமஸ்காரம் பண்ண உடனே முதல் கேள்வி, இவர் ஒன்றுமே சொல்ல, வெறும் நமஸ்காரம் பண்ணிருக்க, நீ எப்போ கிளம்ப போறேன்னு கேட்டாலாம் பெரியவா. முதல் வார்த்தை, நான் இப்போ தானே வந்திருக்கேன், கொஞ்சம் நாள் இருந்துட்டு போறேன் பெரியவா சன்னிதியில் அப்படின்னாராம். நீ இப்போ எங்கிட்ட உத்தரவாயின்னு கிளம்புறத பற்றி நான் கேட்கல, என்னமோ டிக்கெட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கிய, எப்போ கிளம்ப போறேன்? அது பரமேஸ்வர ஸ்வரூபம், யார் போய் மறைக்க முடியுமா வாழ்க்கை? ஒன்றும், நீ எப்போ கிளம்ப போறேன்னு கேட்டாலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு விட்டான். இவன் ஒரே மனசை கல்லா பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு விட்டேன். பெரியவா விடல. ஆமா, உங்க சம்பிரதாயத்தில் என்னை பார்த்தா பெரிய தோஷம்னு சொல்லியிருக்க, அவனுக்கு தெரியுமோனோ? ஏன்னா அத்வைத சன்னியாசிகளை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒத்துக்கல, யுகோபீதம் சிகை இல்லைங்கிறதுனால ஒத்துக்கல. என்னை பார்த்தா என்ன பரிகாரம் பண்ணணும் தெரியுமா அவனுக்கு? சச்சேல ஸ்நானம் பண்ணணும். அவர் சொன்னா, நான் உங்களை ஒரு சன்னியாசியா பார்க்கல, உங்களை சாட்சா ஸ்ரீமன் நாராயணனா பார்க்கிறேன். அவர் சரி மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுனாலாம் பெரியவா. நமஸ்காரம் பண்ண உடனே தன் பாதத்தை தூக்கி அவர் சிரஸ்ல வச்சாலாம். வச்சுட்டு பாதத்தை வச்சாலோ இல்லையோ அழுதார். அப்படியே பல வருஷம் கழிச்சு என்கிட்ட நேரேட் பண்றது, பாதம் பட்ட உடனே அப்படியே கதறி அழுதேன். அந்த எண்ணம் அடியோடு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் அடியோடு போயிடுத்து. அது மட்டும் பெரியவா எப்படி எல்லாமோ கேட்டு மடக்கி கேட்டு நான் பதில் கொடுக்காம இருந்தேன். பெரியவா பாதம் பட்ட உடனே அந்த எண்ணம் அடியோடு போயிடுத்து. அப்புறம் 35 வருஷம் ஆயிடுத்து. அப்புறம் அந்த எண்ணம் சொப்பனத்தில் கூட வரவே இல்லை, அந்த எண்ணமே வரல. பெரியவா பாதத்தை வச்சு சிரஸ்ல அனுகிரகம் பண்ணி, நீ ஒன்றும் வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், பாடசாலை வாத்தியாராக இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இரு, நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு பெரியவா சொல்லி, அப்புறம் அவருக்கு சகோதரிகளுக்கெல்லாம் விவாகம் பண்ணி கொடுத்து அவர் விவாகம் பண்ணிட்டு, அப்புறம் அக்னி ஆதானம் பண்ணி யாகம் பண்ணி அக்னிஹோத்திரியா ரொம்ப நியமத்தோடு இருக்கா. இப்போ எங்க பாராயணத்துக்கு எங்கேயாவது வைதிகாலோடு சேர்ந்து போனால் பாக்கி இருக்கிறவெல்லாம் 12:30 மணி 1 மணிக்கு முடிஞ்சு போயிட்டு தான் சாப்பிடுவார். இவர் 4:30 மணிக்கு முன்னாடி சாப்பிட மாட்டார். ஏன்னா அந்த 1 மணிக்கு மேலே தான் இவர் குமுட்டி எடுப்பில் இவர் தனியாக சுயம்பாக்கம் பண்ணி, குமுட்டி எடுப்பில் ஏதோ பார்க்க இருக்கிறது ராமாயண பாராயணம் அதெல்லாம் பண்ணிவிட்டு 4 மணிக்கு தான் சாப்பிடுவார். இப்படி ரொம்ப நியமத்தோடு இருந்துருக்கார். பெரியவானிக்கு அனுகிரகம் பண்ணி தன் ஸ்பர்ஷத்தால் அந்த எண்ணத்தை அப்படியே, அந்த வாசனை அப்படியே கிள்ளி அரிச்சு எடுத்துட்டா. வாக்கால சொல்லி புரிய வைக்க முடியாத விஷயத்தை ஸ்பர்ஷத்தால் அனுகிரகம் பண்ணலாம். சுவாமி லட்சுமணனுக்கு அப்படி பகவான் ராமன் பண்ணிருக்காள். விமர்ஜ்ய பாஷ்பம் பரிசாந்து சலக்ஷ்மணம் ராகவ வம்சவர்தனஹ உவாச பித்ரோகோ வச்சனே வியவஸ்திதம் நிபோதமாம் ஏஷகி சௌமிய சத்பதஹ. உடனே கௌசல்யாதேவி மறுபடியும் ஆரம்பிச்சாளாம். துக்கம் தான் என்னன்னு பார்க்காதவன், சக்கரவர்த்திக்கும் எனக்கும் குழந்தையா பிறந்தவன், நீ போய் காட்டில் போய் உஞ்சவடுத்து எடுத்து எப்படி ஜீவிக்க போற? மயிஜாதோ தசரதாது கதமுஞ்சேன வர்த்தயேது அதிஷ்ட துக்கோ தர்மாத்மா சர்வபூத பிரியம் வதஹ மயிஜாதோ தசரதாது கதமுஞ்சேன வர்த்தயேது. வாஸ்தவத்தில் பகவான் போய் உஞ்சவடுத்து எடுக்கல. இந்த கௌசல்யாவுடைய வாக்கு, ஒரு பதிவிரத்தையுடைய வாக்கு வீணா போகப்படாதுங்கிறதுனால்தான் கலியுகத்தில் ராமனே சத்குரு சுவாமிகளாக அவதாரம் பண்ணி உஞ்சவடுத்தி எடுத்தாள் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். நான் கூட வரேன்னு மறுபடியும் ஆரம்பித்தாள். அப்பதான் தாயாருக்கு ஸ்ரீ தர்மத்தை கொஞ்சம் அப்பட்டமாக எடுத்து சொன்னேன். கைகை வஞ்சனம் பண்ணிவிட்டாள். நானும் காட்டுக்கு போய் நீங்களும் என்னோட கூட வந்து விட்டேன்னா ராஜா உயிர் வாழ மாட்டாள். கைகேய்யா வஞ்சிதோ ராஜா மயிச்சாரண்யமாஸ்ருதே பவத்யா ச பரித்யக்தஹ நனூனம் வர்த்தயிஷ்யதி யாவஜ்ஜீவதி காகுஸ்தஹ பிதா மே ஜகதீபதிஹி சுஷ்ரூஷா கிரியதாம் தாவத் சஹி தர்மஸ்தனாதனஹ. எங்க அப்பா இருக்கிற மட்டும் அவருக்கு சுஷ்ரூஷ பண்ணுறது, கைங்கரியம் பண்ணுறது, இதுதான் சனாதனமான தர்மம். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாதும்மா. விரதோபவாச நிரதா யாஹ நாரி பரமோத்தமா பர்த்தாரம் நானு வர்த்தேதா சாது பாஹாபகதிர் பவேத்.
நல்ல விரதங்கள் உபவாசங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிண்டு ஆனா பர்த்தாவை மாத்திரம் கவனிக்காம ஒரு ஸ்திரீ இருந்துட்டா அவளுக்கு நரக பிராப்தின்னு சொல்றது. இன்னொரு ஸ்திரீ ஒரு நமஸ்காரம் கூட பண்ணல, அபியானு நமஸ்காரா நிவృత్తా தேவ பூஜனாத் சுஷ்ரூஷாம் ஏவ குர்வீத பர்த்துஹு பிரியஹிதே ரதா பத்ரு சுஷ்ரூஷயானாரி லபதே ஸ்வர்கமுத்தமுஹு. சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் கிடையாது, ஜபம் கிடையாது, தபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பர்த்தாவுக்கு மாத்திரம் பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காள். அவளுக்கு உத்தமமான புண்ணியலோகங்கள்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதனால பர்த்தாவுக்கு நன்னா கைங்கரியம் பண்ணிட்டு உங்க தர்மத்தை நீங்க அனுஷ்டிக்கணும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஞாபகப்படுத்துறேன். நீங்க கிளம்பக்கூடிய எங்களுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பணும். சாமானுமன்யஸ்வவனம் வனம் விரஜந்தம் குருஷ்வனஹ ஸ்வஸ்தியனானி தேவிகி. உடனே இதுதான் உங்கள் தர்மம் அப்படின்னு சுவாமி எடுத்து காட்டின உடனே ராமாயணத்திலையும் சரி எல்லா புராண இதிகாசங்கள்லையும் சரி ஒரு விஷயம் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். கான்ஃபிளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன், ரெண்டு அபிப்பிராயங்கள் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் இருந்தால் வரதான் வரும். அது கிருதயுகமாக இருக்கட்டும் கலியுகமாக இருக்கட்டும் எல்லா யுகத்திலையும் உண்டு. ஆனால் அபிப்பிராயம் பல அபிப்பிராயங்கள் வந்தாலும் இதுதான் தர்மம்னு யாராவது ஒருத்தர் எடுத்து காட்டிவிட்டா அந்த தர்மத்துடைய சூப்பர்மெசியை ஒத்துண்டு அதுக்கு அடிபடிஞ்சு எல்லாரும் இருந்திருக்கா. அதனால தான் கான்ஃபிளிக்ட்ஸ் were resolved without flaring up into something major. அதுவும் சின்னவன் இவன் என்ன குழந்தை எனக்கு தர்மம் சொல்றது அப்படின்னு நினைக்கல கௌசல்யா தேவி. நீ நேற்றுக்கு என்னுடைய கர்ப்பத்தில் வந்து பிறந்த பிள்ளை நீ எனக்கு சொல்றீங்க தர்மம் அப்படின்னு நினைக்கல. யாரு சொன்னா என்ன தர்மமா இருந்தா எடுத்துக்கணும், நியாயமா இருந்தா எடுத்துக்கணும். சின்ன குழந்தை சொன்னா கூட தர்மமா இருந்தா எடுத்துக்கணும். எத்தனை பெரிய விஷயத்தை எடுத்து காட்டிருக்க நமக்கு அப்படி எடுத்துக்க முடியல. ஏன்னா என்ன வித்தியாசம்னா கௌசல்யா தேவி ராமனையே குழந்தைய அடைஞ்ச உத்தமி, அவள்கிட்ட ஈகோ இல்லை அதனால எடுத்துட்டா. நம்மகிட்ட ஈகோ இருக்கு, அவன் சொல்லி நாம் என்ன தர்மத்தை கேட்கறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ட்ரிபிளிகேட் பெரியவா லவலேஷம் கூட அந்த ஈகோ இல்லாமல் இருந்தா யாராவது ஒரு விஷயம் சொன்னா உடனே அதை எடுத்து நல்லதா இருந்தா உடனே எடுத்துடுவா. அது யாரு சொல்றாங்கிறது விஷயம் இல்லை. சத்தியமா இருந்தா தர்மத்துக்கு சம்மந்தமா இருந்தா யாரு சொன்னாலும் உடனே எடுத்துக்கணும். அந்த மாதிரி கௌசல்யா தேவி உடனே மனசுல இருக்கக்கூடிய ஆயாசத்தை அப்படியே ஒதுக்கி வச்சாலாம். சா அபநீயதம் ஆயாசம் உபஸ்பிருஷ்ய ஜலம் சுச்சி சகாரமாதா ராமஸ்ய மங்களானி மனஸ்வினிகி. சுத்தமா தீர்த்தத்தை ஸ்பர்ஷம் பண்ணிவிட்டு, ஏன்னா மனசுல வந்து சோகம் வந்து பாதிச்சிருக்கு, அதுவே ஒரு தோஷம்தான். சோகங்கிறது ஒரு தோஷம்தான். சோகமும் தோஷம், ஒரே ஓஹாயின்னு ஒரேடியா குதிக்கக்கூடிய ஒரு குதூகலம் இருந்தால் அதுவும் தோஷம்தான். எப்போதும் சாந்தமாக இருக்கணும் மனசு. அதனால சோகம் ஒரு தோஷம் வந்துட்டு அதுக்கு பரிகாரம் பண்ற மாதிரி உபஸ்பிருஷ்ய ஜலம் சுச்சி சுத்தமான தீர்த்தத்தை தொட்டுட்டு மகா மனஸ்வினியா இருக்கக்கூடிய கௌசல்யா தேவி ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ணி வைக்கிறார். மனஸ்வினி எவ்வளவு பெரிய மனசு, ஏன் இப்படி மனஸ்வினின்னு போட்டாள்னா உலகத்துல எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் காத்துட்டு இருக்கு, பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும். ஒரு குஹன், சரபங்கர், சுதீஷ்ணர், அத்ரி, அகஸ்தியர் எத்தனையோ பேர் காத்துட்டு இருக்கார். இவ்வளவு பேருக்காக உலகத்துல அத்தனை பேருடைய அனுகிரகத்துக்காக தன்னுடைய குழந்தையை விட்டு கொடுத்தாளே காட்டுக்கு. சகாரமாதா ராமஸ்ய மங்களானி மனஸ்வினி. மங்களாசாசனம் பண்ற போது என்ன சொன்னாள்? முதல் மங்களாசாசனம் எம் பாலயசி தர்மம் துவம் திருத்யாச்ச நியமேன ச சவைராகவசார்தூலா தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. எந்த தர்மத்தை திருத்தியோட நியமத்தோட அனுஷ்டானம் பண்றியோ அந்த தர்மம் கூட இருந்து ஒன்று ரட்சிக்கிட்டோம். தர்மம் தான் தலகாக்கும், வேற எந்த விஷயமும் கூட வராது. இதை சிவவாக்கியர் சொன்னார். எங்க குருநாத்தாள் விடாமல் எல்லா உபன்யாசத்தையும் சொல்லுவாள். ஓடிக்கிட்ட பிச்சையும் வந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேகே. மனசு உகந்து ஒரு தர்மம் பண்ணியிருந்தா சாட்டி அடி வாங்கின ஜாதி குதிரையை போல கடைசி தருணத்தில் தர்மம் வந்து நிற்குமா? அந்த தர்மம் வந்து ரட்சிக்கட்டும், சத்தியம் ரட்சிக்கட்டும். மாதாவுக்கும் பிதாவுக்கும் நீ பண்ணிருக்கக்கூடிய சுஷ்ரூஷையால உனக்கு ரட்சை ஏற்படட்டும். மாதృ சுஷ்ரூஷயா புத்ரே பித்ரு சுஷ்ரூஷயா ததா சத்யேன ச மகாபாஹோ சிரஞ்சீவாபிரக்ஷிதஹ. அன்ன தீர்க்க காலம் நீ சௌக்கியமா அபிரக்ஷிதஹ, ரக்ஷிதஹ அபிரக்ஷிதஹ. ஸ்கந்தஸ்ச பகவான் தேவஹ சோமஸ்ச ச ப்ருகஸ்பதிஹி. ஸ்கந்தன் ஒன்று ரட்சிக்கட்டும், சோமனும் ப்ருகஸ்பதியும் சேர்ந்து ரட்சிக்கட்டும். கௌசல்யா மாதృ ஸ்வஸ்தயனம்னு பேர் அந்த சர்க்கத்துக்கு.
அது ஆரம்பத்தில் ஸ்கந்தனை சொன்னாள், முடிக்கிற போது மயார்ச்சிதா தேவகனாக சிவாதேகான்னு பரமேஸ்வரன் சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்காள். ரொம்ப அற்புதமாக, அதாவது எல்லா புராண இதிகாசங்களும் சிவ விஷ்ணு பேதம் இல்லாமல் தான் பேசியிருக்கு. எல்லா தெய்வங்களையும் ஒரே சமமாக தான் வச்சு பேசியிருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும் நாம. அதனால தான் பரம வைஷ்ணவமாக இருக்கக்கூடிய ராமாயணத்தில் பரமேஸ்வரன் ஒன்று ரிஷிக்கிட்டு மங்களாசாசனம் பூர்த்தியாக போடுது. ஆரம்பத்தில் ஸ்கந்தஸ்ச பகவான் தேவஹா சோமஸ்ச பிருகஸ்பதி. உனக்கு காட்டில் போகிற போது ராட்சசாவுடைய பயம் ஏற்படாமல் இருக்கட்டும். வேத மந்திரங்கள் ரிஷிகளுடைய வாக்கிலேருந்து வரக்கூடிய மந்திரங்கள் ரிஷிமுகாச்சுதாக, அந்த வேத மந்திரங்கள்லாம் உன்னை ரட்சிக்கட்டும். இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு என் மங்களம் சகசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவதி தத்தே பவது மங்களம். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினத அகல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் கதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிஹி மங்களம் ப்ராதாத் தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதः விஷ்ணோः அமித தேஜசः யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிதவஸ்தகராத்வீபாः வேதாலோகாः திசஷ்சதே மங்களானி மகாபாஹோ திசந்து சுபமங்களாக. விருத்தனை வதம் பண்ணி தேவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு க்ஷேமம் ஏற்பட்டதோ அதே மாதிரி சுபர்ணனா இருக்கக்கூடிய கருடன் அமிர்தத்தை கொண்டு வரேன்னு கிளம்பின பொழுது அவன் தாயாரா இருக்கக்கூடிய வினதாதேவி அவனுக்கு என்ன மங்களாசாசனம் பண்ணாலோ, அமிர்தத்தை அடையறதுக்காக க்ஷீராப்தி மதனம் பண்ணக்கூடிய சமயத்தில் தேவர்களுக்கெல்லாம் அதிதி என்ன மங்களாசாசனம் பண்ணாலோ, பகவான் திருவிக்கிரமாவதாரம் பண்ணி ராஜ்யத்தை முழுக்க மகாபலிட்டேன்னு வாங்கி இந்திரனுக்கு கொடுத்த பொழுது எந்த மங்களம் தேவர்களுக்கு ஏற்பட்டதோ அந்த மங்களங்கள்லாம் உனக்கு ஏற்படட்டும். இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு நாள் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு புராணத்தில் ஏதோ ஒரு சரித்திரத்தை ரெஃபர் பண்ண முடியாது, ஒரு மேற்கோள். அவ்வளவு புராண சாரத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கார் கௌசல்யாதி. அது மாத்திரம் இல்லை, அவ்வளவையும் எப்போதும் மனனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் டக்குன்னு மங்களாசாசனம் பண்ணும்போது இந்த விஷயங்கள் தான் வருது. மனசில் என்ன மனனம் பண்ணிட்டே இருக்கோமோ அதுதான் வரும். ரிதவஸ்தகரத்வீபஹ, ரித்துக்கள்லாம் உனக்கு அனுகிரகம் பண்ணட்டும், மங்களத்தை கொடுக்கட்டும். அதாவது ரிதவஸ்தகராத்வீபா வேதாலோகா திசஸ்தே மங்களானி மகாபாகோ திசந்து தவ சர்வதான்னு மங்கள ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்கோம். திசந்து சுபமங்களாகான்னு மூலத்தில் 25வது சதவீதத்தில் அயோத்தியா காண்டத்தில் இருக்கு. இந்த 5 ஸ்லோகங்கள் மங்கள ஸ்லோகம் சொல்கிற போது அந்த 5ம் சேர்ந்து வந்துடும். அதோட மங்களம் கோசலேந்திராயங்கிறது சேர்ந்து வருது. ரித்துக்கள்லாம் உனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு எதுக்காக சொன்னான் அப்படின்னா, இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சுவாரஸ்யம் உண்டு. காட்டில் போகிற பொழுது எசகேடா எங்கேயாவது ஒரு ரித்துவில் போய் மாட்டிக்கப்படாது. நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தேன்னாக்க ஹிட்லருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய டிஃபீட்டுக்கு காரணம் ரஷ்யன் ட்ரூப்ஸை விட இட் வாஸ் தி ரஷ்யன் விண்டர் விச் காட் தி பெட்டர் ஆஃப் ஹிட்லர். அது பிளான் பண்ணாமல் கொஞ்சம் லேட் ஆகிடுத்து. அந்த விண்டரில் போய் ஒரேடியாக சைபீரியன் ஃப்ராஸ்டில் போய் மாட்டின்னு கொடுத்து இந்த ஜெர்மன் ட்ரூப்ஸ் முழுக்க. அந்த வேர்ல்டு வாரோடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தாக்க தெரியும். அதனால் ரித்து அனுகூலமாக இல்லை. ரித்து அனுகூலமாக இருக்கணும்னா பகவானுக்கு தான் எல்லாம் அனுகூலமாக இருக்குது. ரிதவஸ்தகராக த்வீபாக, சமுத்திரங்கள்லாம் உனக்கு அனுகூலமாக இருக்கட்டும் அப்படிங்கிற. சமுத்திரம் அனுகூலமாக இருக்கட்டும் மகாபதி வாக்கார சொன்னதுனால்தான் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆனுகூல்யம் சுவாமி ராமனுக்கு கிடைச்சது. சமுத்திரராஜா தன்னை எப்படி அணை கட்டுறதுன்னு உபதேசம் பண்ணி சொல்லிக் கொடுத்துட்டு போனேன். எங்கேயாவது வேற யாராவது அணை கட்டினாலும் எங்கேயாவது உலகத்தில் வரலாறு உண்டா? அதாவது யூ மே லே எ பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர், நாட் அக்ராஸ் தி ஓஷன். ஏன்னா ரிவருங்கிறது ஒரு பரிமிதமாக இருக்கக்கூடிய அகலத்தோடு இருக்கக்கூடியது. சமுத்திரங்கிறது எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல் நீளமாக இருக்கும். அது இந்த சமுத்திரமானது 100 யோஜனை விஸ்தீர்ணம், ஒரு கிட்டத்தட்ட 1000 மைல் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரத்தை 5 நாளில் சேதுபந்தனம் பண்ணிருக்காள் சுவாமி. இன்னைக்கு வித் ஆல் யுவர் மாடர்ன் டெக்னாலஜி நினைச்சு பார்க்க முடியாது. 5 நாளில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே தயார் பண்ண முடியாது இவனால். அந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு ஒரு பிரிட்ஜ் போடணும்னா ஏதாவது ஒரு பெரிய கன்சல்டன்சி சர்வீஸ் ஒரு கம்பெனியை கூப்பிட்டு ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்கன்னாக்க நிச்சயமா 5 நாளில் கொடுக்க முடியாது. கேரண்டி பண்ணலாம். 5 நாளில் வராதுங்கிறத கேரண்டி பண்ணலாம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே கொடுக்க முடியல. ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறான்? முடியாது. சுவாமி 5 நாளில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டாளா, ஃபீசிபிலிட்டி பார்த்தாளா, யார்ட்டையாவது கூப்பிட்டு கேட்டாளா? ஆக்யா பிரதிகதாகதி. அதான் மகாபரிவா விஷயமா அப்படிதான்.
சுவாமி ராமனுடைய விஷயம் தான், நினைச்சா நடக்கும். சங்கல்பம், சத்திய சங்கல்பம் அவளுடைய அவ மனசு நினைச்சா அது நடக்கும். அந்த மாதிரி சமுத்திரமானது தன்னையும் அணகட்டத்துக்கு சொல்லிக் கொடுத்ததுனால ரிதவ சாகராக துவீபாக, துவீபம்னா தீவு, லங்கை தீவு. ராவணனுக்கு ரொம்ப அசந்தியாக இருந்துட்டான். he was competent. காரணம் என்னன்னா, சாதாரணமாக பழைய காலத்தில் ராஜாக்களுடைய கோட்டையை சூழ்ந்து அகழின்னு ஒன்று இருக்கும், மோட்னு சொல்லுவார். அதில் முதலையெல்லாம் இருக்கும், தாண்டி வர முடியாது. இவன் மாத்திரம் தனக்கு சேர்ந்தவா வரணும்னா அதுக்கு ஒரு டிரா பிடிச்செல்லாம் வச்சுன்னு இருப்போம். இந்த ராவணனுக்கு நேச்சரா பார்த்து ஒரு பெரிய அகழியா, சமுத்திரத்தையே அகழியா கொடுத்து சமுத்திரத்தை தாண்டி யார் வர போறா, நமக்கு ஆக்கிரமணமே நடக்காது அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த தீவு முதற்கொண்டு லங்கை முதற்கொண்டு பகவானுக்கு அனுகூலமாக இருந்ததுனால்தான் வேற ஒரு விரோதியுடைய ராஜ்யத்தில் போய் யுத்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம். இட் இஸ் மச் ஈஸியர் டு டிஃபெண்ட் யுவர் ஹோம்லேண்ட். இட் இஸ் மச் மோர் டிஃபிகல்ட் டு கேரி த பேட்டில் இன் டு தி ஹார்ட் ஆஃப் சம்படி எல்ஸ் டெரிட்டரி. அதுவும் ஒரு தீவில், சமுத்திரத்தை தாண்டி போய் தீவில் யுத்தம் பண்ணணும்னாக்க நினைச்சு பார்க்க முடியாத கஷ்டம். ஆனால் அனாயாசமாக பண்ணிட்டு போயிட்டாரு சுவாமி. ஏன்னா அந்த தீபமாக இருக்கக்கூடிய லங்கையும் பகவானுக்கு அனுகூலமாக இருந்தது. கௌசல்யாதேவியுடைய வாக்கு அதுக்கு காரணம் ரிதவ சாகர தீபா. வேறு